வணக்கம் மக்களே, இது உங்கள் யூனிவர்சல் ஸ்டார் சேனல். நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பனங்கிழங்கு. இந்த பனங்கிழங்கை பற்றி தான் உங்களுக்கு விரிவாக விளக்க போகிறேன், கேளுங்க. இப்போ இந்த பனங்கிழங்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மரங்கள் இருக்குங்க. அதில் ஒன்று தான் பனை மரம். இந்த பனை மரம் அதிக அளவில் தமிழ்நாட்டில் இருக்குங்க. இந்த பனை மரத்தில் பனங்காய் காய்க்கிறங்க. அந்த பனங்காயை தான் நம்ம விரும்பி சாப்பிட்றோம். வெயிலுக்கு நல்லது. சில பேர் இந்த பனங்காயை லுங்குன்னு சொல்லுவாங்க. இந்த பனை மரத்தில் காய்க்கிற பனங்காயை வெட்டாமல் விட்டுருவாங்க. அப்படி வெட்டாமல் விட்டும் போது அது தானாக பறித்து மண்ணில், அதாவது பூமியில் விழுந்துடும். ஸோ அதை வாரி கொண்டு வந்து ஒரு பூமியில் அதாவது பள்ளம் தோண்டி புதைச்சிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் அந்த பூமிக்குள்ளே இருக்குங்க. அதுக்கு கொஞ்சம் தண்ணிலாம் ஊற்றி வச்சு வைங்களேன். அப்படி இருக்கும்போது அந்த பனங்காய் பனம் கிழங்காக மாறுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பனங்கிழங்கோட பின்னாடி ஒரு தேங்காவாக வருதுங்க. இப்போ நம்மகிட்ட தேங்காய் இல்லை, சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களா பாருங்கள், எனக்கு கிடைச்சா பாருங்கள். இந்த பனங்கிழங்கு பின்னாடி ஒரு தேங்காய் இருக்குங்க. அதை உடைச்சி நீங்கள் அந்த சாப்பிட்டீங்களா ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த பனங்கிழங்குல பொட்டாசியம், கால்சியம், மெக்கானிசம் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, விட்டமின் ஏ, விட்டமின் சியும் இருக்குது. சக்கரை நோயாளிகள் பூமியில் விளைகிற கிழங்குகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பனங்கிழங்கை சாப்பிட்லாங்க. இது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க. சக்கரை நோயாளிகள் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பனங்கிழங்கை எப்படி வேக வச்சு சாப்பிடணுன்றத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். வேக வைத்த இந்த பனங்கிழங்க நல்லா இப்படி உடைச்சிருங்க. உடைச்சிட்டு இங்கே பாருங்க, நார் வரும் பாருங்க. இப்படி உடைச்சிட்டு இப்படி 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 நார் இல்லாமல் இப்படி வந்து உடைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இந்த நாரெல்லாம் எடுத்து இந்த கிழங்கை மட்டும் எடுத்துக்கங்க. ஏன்னா சில பேர் நாரோட சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. பாருங்க, பனங்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுங்க. பாருங்களா எப்படி இருக்குன்னு. இந்த பனங்காயை சாப்பிடும்போது நமக்கு குளிர்ச்சியாகவும் உடல் ஆரோக்கியத்துக்கும் உதவுதுங்க.